பாலக்கீரையை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதில் என்ன சத்து இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா கூட சாப்பிட மாட்றாங்க, நிறைய பேர் செய்ய மாட்றீங்க. ஆனால் வீட்டு கார்டன்லேயே எவ்வளோ அழகாக விதை போட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். இந்த வீட்லேயே நம்ம ஆர்கானிக் முறையில் தயாரித்து சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்குது, பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாலக்கீரையை எப்போவுமே ரொம்பவே வேக வைக்கக்கூடாதுங்க, அதில் இருக்க அயன் சக்தி எல்லாம் போயிடும். இந்த கீரை பார்த்திங்கன்னா 2-3 முறை அறுவடை பண்ணிட்டோம், நாங்கள் பறிச்சிட்டோம். ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ அழகாக அதில் இலையே பூவும் பூத்து நல்லா அழகாகவே இருக்குது. இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஆச்சரியமாக தான் இருக்கும். என்னங்க எல்லாத்துலேயுமே சத்து இருக்குதுன்றீங்க? எல்லாத்துலேயுமே சத்து இருக்குதுங்க, ஆனால் நம்ம தான் எதையும் பயன்படுத்த மாட்டோன்றது தான் உண்மை. இதை பயன்படுத்துறதுக்கான வழிமுறை இதோ. இதில் குழந்தைங்களுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி, அயன் டிஃபிஷியன்சினா ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு இந்த கீரை அடிக்கடி பொரியலாவோ இல்லை கடையல் மாதிரியோ, இல்லை எதுவுமே சாப்பிட மாட்டேறாங்கன்றீங்களா, சப்பாத்திலையாச்சும் போட்டு பிசைஞ்சு கொடுங்க. ரொம்பவே கொடுக்கக்கூடிய வாரத்தில் 3 முறையாச்சும். முருங்கைக்கீரைக்கு அடுத்தபடியாக சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு கீரை தாங்க. அதனால் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு இல்லை, வயசானவங்களுக்கு, பெரியவங்களுக்கு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இதில் கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி, அயன் சக்தி, எலும்பு தேய்மானம் இல்லாமல் இருக்கிறது கூட இந்த கீரையை நிறைய சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு கீரையை நிறைய சேர்த்துக்குங்க. அதுலேயும் இந்த கீரை ரொம்பவே முக்கியங்க.